சுவாமியே சரணம் ஐயப்பா! இந்த கார்த்திகை, மார்கழி 2 மாதங்களுமே நமது நாமக்கல் ஐயப்பன் திருக்கோவில்ல வந்து தினமும் மாலையில வந்து பஜனை நடைபெற்று, பஜனை நிறைவின்ல வந்து அன்னதானம் வழங்கப்படும். இது வந்து 60 நாட்களுமே நடக்கும். இது இல்லாம இடையில பார்த்தீங்க அப்டின்னா, 48வது நாள்ல ஒரு நெய் அபிஷேகம் இருக்கும். அதுக்கப்புறம் லட்சார்ச்சனை 3 நாட்கள் நடக்கும். லட்சார்ச்சனையோட நிறைவுல வந்து சங்காபிஷேகம் நடக்கும். ஐயப்பனுடைய ஊர்வலம், மகா அன்னதானம் இந்த மாதிரி நெறைய அப்புறம் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு, மாரியம்மனுடைய கோயிலுக்கெல்லாம் வந்து பால் குடம் எடுத்துட்டு போறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகளை உள்ளடக்கி இந்த 60 நாள் திருவிழாவானது நாமக்கல் ஐயப்பன் கோயில்ல வருடம்தோறும் வந்து 60 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பேர்ல இந்த வருட கார்த்திகை மார்கழியோட உற்சவத்தின் முதல் கட்ட நிகழ்வாக உற்சவத்திற்கு பந்தக்கால் போடுவோம் இல்லைங்களா? அதுக்கான முகூர்த்தக்கால் ஊனக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது நடந்தது. அது வெகு விமர்சையா ரொம்ப சிறப்பா வந்து கோலாகலமா திருவிழா தொடங்குனதோட ஒரு அடையாளமாக இந்த முகூர்த்தக்கால் போடும் விழா வந்து இன்னைக்கு நடந்துருச்சு. இந்த 60 நாளுமே எல்லாருமே ஆண், பெண் அனைவருமே வந்து கோவிலுக்கு வரலாம். எல்லாரும் விருப்பப்பட்டா நம்ம கட்டளைதாரராக அன்னதானம் பண்ணலாம். அன்னதானத்துக்கு நன்கொடை குடுக்கலாம். எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே கலந்துக்கலாம். நெய் அபிஷேகத்துக்கு நெய் கொண்டுட்டு வந்து குடுக்கலாம். எல்லாமே நடக்கும் இங்க இந்த 60 நாளும் சிறப்பாக.